வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்னைக்கு வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மஞ்ச பஸ்ஸை வச்சுட்டு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு பஞ்ச் டயலாக் பேசி வந்து மக்களை வந்து தேடி தேடி போய் கவர் பண்ணாலும் ஒரே வீடியோ ஒத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் உண்மையான ஜனநாயகன், மக்களோட மனசை கவர்ந்த அழகன், அரசியல் அழகன் எம்.கே. ஸ்டாலின் ஒரு வீடியோவில் ஒத்த வீடியோவில் நேத்தி முழுக்க டிஆர்பியே அவர் பக்கம் வந்து திருப்பி போட்டுட்டாரு. விஜய் பாவம் திருவாரூர் நாகப்பட்டினம்னு எங்கெங்கேயோ அலைஞ்சு பண்ண விஷயத்தை ஒரு சோஃபாவில் முடிச்சுட்டு என் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியலே வந்து திருப்பி போட்டுட்டான். இதை குறித்து திக்குமுக்காடி போயிட்டு இருக்க கிஷோர் கே சாமி அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வச்சிருக்கேன். அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். அது ஒத்த வீடியோ இல்லை, சொத்த வீடியோ. சரியா? ஏன்னா இந்த சொத்த வீடியோ நீ ஏன் சொல்கிறேன்னா அதில் எத்தனை எடிட் கட் இருக்குன்னு பார்த்தீங்களா? அதில் எனக்கு ஒன்றும் புரியல. அது ஏன் சோஃபாவில் சைடு வாங்கி உட்கார்ற? ஏன் ஏன் உட்காரக்கூடாது? கேட்குறேன், ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன். நீ ஏன் சோஃபாவில் சைடு வாங்கி உட்கார்ற? ஏன் நல்லதான் உட்காரேன். இன்னும் இப்போ சரியா சைடு வாங்கிடுச்சு உங்க கதை அப்படின்றத வெளிப்படுத்துறது தான் அதை நீ வந்து கொண்டு வர. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, நீ முதலீட்டுக்காக போயிருக்க. சரியா? முதலீடுகளை கொண்டு வருவதற்காக போயிருக்க அப்படின்னா நீ கொடுக்க வேண்டியது என்ன? சட்டமன்றத்திலையோ அல்லது ப்ரெஸ்ஸு கூப்பிட்றாங்க அப்படின்னும் பொழுது இந்த ப்ரெஸ் மீட்டில் நீ கொடுக்கணும். ப்ரெஸ் மீட்டில் நீ என்ன சொல்கிற? வெள்ளை அறிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் வந்து அதுக்கான வழக்கமே கிடையாது, அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீ எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன பண்ண? தடிக்க விழுந்தா வெள்ளை அறிக்கை கேட்டேன்ல. அப்போ அது நல்லா தெரியுது இல்லை? இது வந்து விஜயோடைய அந்த பேச்சு வரப்போகுது, இதை பற்றி விஜய் பேச போகிறார் என்ற உடனேயே நீங்கள் அவசர அவசரமாக ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் வெளியிடுறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நாங்கள் வெள்ளை அறிக்கை விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்போ நீங்கள் விஜய்க்கு பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். வேற எப்படி எடுத்துக்க முடியாது? அந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தீங்களா? அந்த தேஜஸை பார்த்தீங்களா? தேஜஸா? ஆமாம், அது வீடியோவில் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். இவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு சிஎம் வந்து அதாவது இது மாதிரி தாங்க உங்களை மாதிரி ஆட்கள் தாங்க நிறைய பில்டப். என்னன்னா புரட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கூட்டத்துக்கெல்லாம் கூட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய அந்த உண்மையான அந்த உடலுடைய அந்த வெளிச்சமாக இருக்கட்டும், அல்லது அது வரும்பொழுதே ஒரு 1000 நிலவு வருவது போன்ற ஒரு இதில் ஒரு 1000 சூரியன் வருவது போன்ற ஒரு தோற்றம் அவர் ஸ்டூடியோக்குள்ளே வரும்பொழுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்நிற மேனி கொண்டவர் அப்படின்றது பார்க்கும்பொழுது தலைவர் எப்படி இருக்கார், இப்போ ஜொலிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உடனே கருணாநிதி அதுக்காக இது பண்ணணுன்ட்டு ஒரு 4-5 ஆளுங்க செட்டப் பண்ணி கூட்டத்தில் இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த மாதிரி தான் எப்படி ஜொலிக்கிற தலைவர் எப்படி அப்படியே மின்னராக இருப்பாருங்க. தலைவர் எப்படி மின்னுவார்? தலைவர் மேலே வெயில் பட்டா வேணா மின்னும், ஒரு ரிஃப்ளெக்ஷன். சரியா? அப்புறம் வேற எப்படி மின்னுவாரு? தங்க அங்கலடா, இந்த ஆளு பௌர்ணமி டாப்டா. அவர் சைடு வாங்கி உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னீங்களே, ஆனா ரைட் சைடுல தாங்க உட்கார்ந்துருக்காரு, மக்களோட சைடுல உட்கார்ந்துருக்காரு. அதாங்க நான் சொல்றேன், ஏதோ ஒன்று சைடு வாங்கியிருக்கியா இல்லையா? நீங்க கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. சரியா? தங்க நேரத்தான் தளபதியை பத்தி இதுக்கு மேல பேசாதீங்க, தப்பா சொல்றீங்க. தளர்வாதி அப்படின்னு வேணா சொல்லலாம். புதுசா வேர்ட் ஏதோ கிரியேட் பண்ணாதீங்க. சரியா? நான் கேட்கறேன், நீங்க புதுசா நேர்களே ஒரு 2 நிமிஷம் டைம் தரலாம். கிஷோர் கே சாமி வந்து யோசிச்சு எதை நீங்க சொல்லுவாரு. நான் யோசிச்சு சொல்றதுக்கு நீங்க என்ன டைம் கொடுக்குறது? இவங்களை பத்தி பார்த்தாலே தெரியுது காரிக்கு துப்புறதுக்கு. ஏங்க இதுக்கு என்ன யோசிக்கிறது? 50 வருஷத்துக்கு மேல வந்து அரசியல்ல வந்து பல தின்னு கொட்ட போட்ட எங்க ஆளு மீன் அரிப்புன்னு பேசிட்டு இருக்காரு, வாய் குளர்ந்து. எங்க ஆளு திருக்குறளை வந்து திருப்பி சொல்லுவாரு, உள்டாவா பேசுற அளவுக்கு எங்களுக்கு வந்து தமிழ் புலமை பெற்றவர். திருப்பி சொல்றது இருக்கட்டும், இதுதான் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு சொன்னது என்ன? அது உடன்பருப்பு கேள்விப்பட்டிருக்கேன், உடன்பிறப்பு கேள்விப்பட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு? இப்படிக்கு தொடர் ஜெயகடா. மக்களுக்கு தெரியுமா சங்கிலி பருப்பு? திருவள்ளுவர் வர ஏன் ஸ்டெல்லா மேரிஸ் வாசல்லையும் குயின் மேரிஸ் வாசல்லையும் திருவள்ளுவன்லாம் வந்து திருவள்ளுவனா? அது வாசலில் பொறுக்கிய நபர் தானே இந்த ஸ்டாலின். இதெல்லாம் திருவள்ளுவனா? எதையோட ஒப்பிடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லை. நீங்க பாத்தீங்களா, அடுத்த ஜெனரேஷனை வந்து விஜய் வந்து திரையால கவர்ந்துருக்கலாம், பட் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி பணிகளால் கவர்ந்து இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரூரில் நடந்த ஒரு தரமான சம்பவத்தை பத்தி ஓஹோ எங்களுடைய மாநாட்டிற்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் சேர் நாங்கள் ஓட்டோம், வெளியில 1.5 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 1 லட்சம் சேர் நாங்கள் ஓட்டோம், வெளியில 1.5 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 1 லட்சம் சேர் தான் உள்ள போட்டிருக்கேன், அப்புறம் எதுக்கு 1.5 லட்சம் பேர் வெளில நிற்கணும்? போர் அடிச்சதோ சரி, எதுக்காக வேலை இருக்கும், அதான் கேட்குறேன் நான்.
அப்போ நல்லா தெரியுது ஸ்டாலின் பேச்ச கேட்கறதுக்கு எவனும் நிக்கலன்னு. சரியா? ஏன் இந்த மாதிரி ஒரு நாடகம்? இது மழை பெஞ்சிருக்க கூடாது. மழை பெய்யாமல் இருந்திருந்தால் இன்னுமே கூட்டு வெளிப்பட்டிருக்கும். உண்மையாவே அங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். சரியா? செந்தில் பாலாஜியை காப்பாற்றி விட்டது மழை. இல்லை என்றால் அன்றைக்கு இவர்கள் கூட்டு வெளிப்பட்டிருக்கும். இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இதுல போய் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு இந்த பாவம் அந்த சின்ன பசங்களை அவங்கள்ட்ட போய் காசை கொடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி பேச வச்சு வெக்கமா இல்லை உனக்கு? இந்த அளவுக்கு நீ வந்து தரம் தாழ்ந்து இறங்கி போய் விளம்பரம் தேடிக்கொள்ள அளவுக்கு தான் உன்னுடைய அரசாங்கம் இருக்கு, உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ற நிலையில நீ என்ன பெருமை பித்தி திரியிற? எதுக்கு நீ இன்ஸ்டாகிராம் பசங்கள்ட்டலாம் போய் காசு கொடுத்துட்டு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி 1,00,000 சேர் 1,50,000 பேர் வரலன்னீங்கன்னா 1,00,000 சேர் 1,50,000 பேர் வரலன்னீங்கன்னா எதுக்கு இது? என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற நீ? ஆனா அதுக்கு கூட அதிமுக ஐடிவிங்கால முடியலன்னு அதிமுக தாங்க தினம் தினம் அவங்க மாநாடு மாதிரி கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்களே. அவங்க இப்போ நீ இதே ஸ்டாலின் கரூரில் பேசிக்கொண்டிருந்த அதே தருணத்தில் ராசிபுரத்தில் கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அங்கேயே மழை பெய்திருந்தது, கூட்டம் வந்தது. அவர் அதே சொல்கிறார், மழை பெய்தால் முக்காடு போட்டுக்கொண்டு ஓடுவதற்கு நம்ம என்ன திமுகவா அப்படின்னு. மழையும் பொருட்படுத்தாமல் கூட்டம் இருந்தது. கூட்டத்தை பாருங்கள். அவங்க அத்தனைக்கும் தொகுதி வாரியாக கூட்டுறாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியும் நீ உள்ளே போயிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 165 தொகுதி கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். 165 தொகுதினா ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் போய் அங்கங்கே போயிட்டு அந்த கூட்டத்தை கூட்டுறாரு. இது வரைக்கும் கூட்டம் கூடாத இடங்கள்லாம் கூட இது மாதிரி கூட்டம் போட்டது கிடையாது. அப்படின்ற இடங்கள்லாம் கூட கூட்டத்தை கூட்டுகிறார் அப்படின்னும் பொழுது அவர் மக்களை போய் சந்திக்கிறார். கட்சிக்காரங்க வர்றாங்க, ஆரவாரமாக வர்றாங்க, கூட்டம் கூட்டுறாங்க. நீ என்ன பண்ணுற? மாநாடு என்ற பேரில் நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுற? செந்தில் பாலாஜி வந்தாருனாக்கா இவர் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார். அதில் வேறு நீ சொல்கிற வெக்கமே இல்லாமல் அது என்ன சொல்கிற? செந்தில் பாலாஜி கோடு போட்டால் அங்கே ரோடே போடுவார் அப்படின்ட்டு அதுக்கும் கை தட்டுறான். இதுக்கு சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே செந்தில் பாலாஜியை பார்த்து இவன் கெட்ட கேடு, இவர் வேறெல்லாம் அதில் இருக்குங்க, முதலமைச்சர் இதில் வேட்பாளர்கள் அந்த பட்டியலில் இருக்குங்க, இவர் கெட்ட கேடு அப்படின்னு சொன்னபோது அதுக்கும் கை தட்டுறான். இவன் சோறு தான் திம்பானா வேற ஏதாவது திம்பானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு மேடையில் உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக் கொள்கிறீர்கள், அவ்வளவுதான். எனக்கு வந்து திமுகவோட வலிமை என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும். நல்லாட்சி நடந்திருக்குன்னு தெரியும் எனக்கு. அதனால தான் கேள்வி. நீங்க அவதூறு பரப்புறதுக்குன்னே ஏன் இப்படி டெய்லி உட்கார்ந்து கனவுலகில் மிதந்து கொண்டே இருக்கலாம். சரியா? இங்கே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் நல்லவர், வல்லவர், மூளை உள்ளவர், அறிவாளி, இப்படின்லாம் நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். யாரும் தப்பு சொல்லலை. ஆனால் பொதுமக்கள்கிட்ட போய் பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னாக்க உண்மை என்னன்னு தெரியும். நேத்தி ஒரு மேடையில் வந்து பார்க்குறேன். சரியா? ஏன் இளைஞர்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, எந்த இளைஞருக்கு பிடிச்சிருக்கு ஸ்டாலினை? இன்பநிதிக்கா? இதை தவிர்த்து வேற எந்த இளைஞருக்கு பிடிச்சிருக்கு? இல்லைங்க, ஒரு மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ரோபோ நாய் வருது 2.2 அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலின் அவர்களை கை அப்படியே கூட்டி வந்து இப்படி காட்டுது. எனக்கு அப்படியே ஒரு திமுக தொண்டனோட விசுவாசம் வந்து அந்த ரோபோ கிட்ட தெரியுது. ஆமாங்க, அதை தான் நானும் சொல்கிறேன். இந்த ரோபோ நாய்கள் தான் இந்த திமுக கும்பல். சரியா? அவன் தான் சொல்கிறானே, பாதினை வந்து சொல்கிறானே, இழுக்கு இன்பநிதியை முதலமைச்சராக பார்த்துட்டா நான் செத்து போகணுன்றான். அதுவும் எப்படின்றான்? அதுதான் சரி. இந்த குடும்பத்தை தவிர எதுவும் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? நீ திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் இந்த குடும்பம் தான் உனக்கு துணையாக இருக்கும். அதுக்கு இந்த குடும்பத்தை மேலே வச்சுட்டு நீங்கள் திருடுவீங்க. வெக்கமே இல்லாமல் பேசுகிறாங்க. இந்த குடும்பம் தான் நமக்கு சரிப்பட்டு வரும்ன்றாங்க. என்ன மாதிரியான மேடை? திமுக மேடை எத்தகைய மேடை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு மேடை? அண்ணாதுரை போன்றவர்கள் பேசும் பொழுது என்னவெல்லாம் பேசியிருக்கிறார். காங்கிரஸுக்கு எதிராக பேசும் பொழுது மிட்டா மிராசுகளுக்கான ஒரு கட்சி காங்கிரஸ், ஏழை எளியவனுக்கான கட்சியாக நான் இந்த திமுகவை கொண்டு வர வேண்டும் என்று அப்படியெல்லாம் பேசிய அந்த மேடையில் நின்றுக்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? அண்ணாவின் பெயரை சொல்லி கட்சி, அவர் ஆரம்பித்த கட்சியை வைத்து இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த குடும்பம் தான் நமக்கு சரிப்பட்டு வரும், இந்த குடும்பம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லைன்றான். அப்போ நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? இதை விட ஒரு மோசமான ஒரு நிலைக்கு ஒரு கட்சியை வேணாவது கொண்டு போக முடியுமா? நீ ஆட்சியில் எது இல்லாமல் போ, அது பிரச்சனை கிடையாது. இதை விட ஒரு கேவலமான நிலைக்கு யாராவது கொண்டு போக முடியுமா அந்த கட்சியை? அசிங்கமா இல்லை? யாருக்கு திரும்ப அசிங்கமா இருக்கணும்? அதிமுகவினர் தான். ஏன்னா ஒரு செல்லப்பிராணியோட தினமும் ரவுடி டைம்னு ஒரு போட்டோ வந்து போடுறாரு. அவர் வந்து இயல்பான மனிதரா, ரொம்ப எளிமையான ஒரு மனிதரா காட்டிக்கிறாரு. எளிமையே கிடையாதுங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாடக்கூடிய
உருப்படியா விளையாடக்கூடிய ஒரே ஜீவன் அந்த நாய் தான். சரியா? வேற எங்கெல்லாம் விளையாடுறான்னு தெரியல. வேற மற்றது எதுவும் அவரோட நிக்கிற மாதிரியும் தெரியல. சரியா? விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பிரதான வேலை நாயுடன் விளையாடுவது. அதை வச்சுலாம் அரசியல் பண்றீங்க? அதை வச்சு நான் ஏன் அரசியல் பண்ண? நீ ஏன் போட்டோ போடுற முட்டாள்? ஏன் போடக்கூடாது? அதை வச்சுதான் நீ அரசியல் போடுற. நீ அதை வச்சுதான் அரசியல் பண்ற. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து எத்தனை விளையாட்டு வீரர்கள் கிளம்பி தேசிய அளவில் போயிட்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட சேர்ந்து போட்ட போட்டோவை போட்டிருக்கிய நீ? அறிவு கட்ட முண்டம். ஒன் நாயோட கொஞ்சம் போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு அது பெரிய பெருமை வேற நினைச்சிட்டு இருக்கியா நீ? எனக்கு கேவலமா இல்லை இது? இந்த குடும்பமே இப்படிதாங்க. அதான் திருப்பி சொல்றேன். இவங்க வெட்டி வெட்டி விளம்பரம் அப்படின்றதையே முழு நேர தொழிலாக கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் இந்த குடும்பம். இது கேவலமான ஒரு குடும்பம். இது 2010 இது நடந்ததுங்க. 2010 நடந்த கூத்தெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். அதாவது 2011 தேர்தல் வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி 2010 ஜூன் நினைக்கிறேன். இது பண்றாங்க. தலைமைச் செயலகம் கட்டுறாங்க. தண்ணி தொட்டி மாதிரி ஒரு பெருசா ஒண்ணு கட்டுறாங்க. சிட்டாடல் இல்லைங்க, அது சின்டெக்ஸ் டேங்க். சரியா? அப்படி ஒன்று கட்டுறாங்க. இந்த சின்டெக்ஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கூரை போடல, தோட்டாதரணியை வச்சு மூடுறாங்க. 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு செட்டை போட்டு மூடுறாங்க. சரியா? இதுக்கு என்ன அங்கே இது எல்லாம் உட்காந்துருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. இதில் இவங்க திறப்பு விழா, தலைமைக் கழகம், புதிய தலைமைச் செயலகம் திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸு. என்னடா டான்ஸுன்னா சோழிக்கே பீச்சு. சீரியஸாக சொல்றீங்க? ஆமாங்க, போய் சொல்லாதீங்க. ஏங்க நான் எங்க போய் சொல்றேன்? ரைட் ஹேண்ட்ல காட் பிராமிஸ் போடுங்க. நான் ஏங்க காட் பிராமிஸ் போடணும்? கருணாநிதி பிராமிஸ். இது நடந்ததுங்க. அப்ப போய் சொல்றீங்க. நான் ஏன் அப்ப கருணாநிதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நான் என்னங்க பண்ண முடியும்? சரி, தயிரோட பிராமிஸ் நான் சொல்றேங்க. இது நடந்ததுங்க. அதுல தலைமைச் செயலர் பாடுறாருங்க. குக் 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 சோழிக்கே பீச்சே கியான்னு பாடுறாருங்க. டான்ஸும் ஆடுறாரு. அத்தனை பேரும் ஆடுறாங்க. முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார். ஜாக்கெட்டுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு பாடுறத ஒரு முதலமைச்சர் அமர்ந்து கொண்டு சக அமைச்சர்களோட உட்காந்து வேடிக்கை பார்க்கிறார். இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? இவர்கள் இந்திய எதிர்ப்பில் வளர்ந்தவர்களாம். இவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருந்தவர்களாம். சி, மானங்கட்ட ஜென்மங்களா. அதுக்கப்புறம் என்ன, இவர் போயிட்டு மீன் குஞ்சுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருந்தார். மிகப்பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இலங்கை இனப்படுகொலை குறித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட அந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், நேராக அங்கேருந்து போயிடுவார் தலைமை செயலகத்துக்கு. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். அதுவே ஒரு பெரிய தொட்டி. தொட்டிக்குள்ளே இன்னொரு தொட்டி. சரியா? என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஒரு பாண்டு மாதிரி இருக்கும். அங்கே மீன்கள்லாம் இருக்கும். மீன்களுக்கு பொறி போட்டு கொண்டிருந்தார். ஜாதக ரீதியாக இவர்கள் மீன்களுக்கு பொறி போட்டு கொண்டால் இவருக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஏன் மன அமைதி கிடைக்கணும்? இலங்கை போரினால் நீ துயரப்பட்டிருக்கிறியா? இல்லை தமிழக மக்களுடைய பிரச்சனைனால் நீ துயரப்பட்டிருக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை, ராசாத்திக்கும் தயாளுக்கும் சண்டை. சரியா? இதெல்லாம் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் கருணாநிதிக்கு இருக்கின்ற காரணத்தினால கருணாநிதி மீன் குஞ்சுக்கு பொறி போட்டு கொண்டிருப்பார். அதே போல அங்கே ஜெர்மனியில் போயிட்டு ஸ்டாலின் புறாக்களுக்கு பொறி போட்டு கொண்டிருந்தார். இதுதான் காலங்காலமாக இந்த குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கு. வேறு என்ன நடந்திருக்கு? இந்த குடும்பம் ஆட்சி செய்ததில்லை. ஒன்றும் கிடையாது. உருப்படியாக எதுவும் கிடையாது. இதை விட ஒரு கேவலமான ஒரு குடும்பத்தை பார்க்க முடியுமா? விஜய் போன்ற நபர்களை எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க திமுக? என்னங்க லெஃப்ட் ஹேண்ட்ல? டிஆர்பி ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? கண்டவனுக்குலாம் ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நீ யாருக்கு ரிப்ளை பண்ணுவே எங்களுக்கு தெரியாதா? ஃபாக்ஸ்கானுடைய ஓனர் வந்தான்னாக்கா அவனுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவனுக்கு டிரைவர் வேலை பார்க்கறது தானே நீ வளர்ந்து கேட்டவனோட வேலை. வேற என்ன உருப்படியா பண்ணியிருக்காங்க? இதுல பார்த்தீங்கன்னாக்கா திமுக காரன் சும்மா வரலடா. டேய், நீ சும்மா தாண்டா வந்திருக்க. டிஆர்பி ராஜாவோட 2வது மனைவிக்கு பிறந்தன்ற ஒரே காரணத்துக்கு தானடா நீ வந்திருக்க. என்னடா நீ வந்திருக்க முடியாதுடா. நீ சும்மா தான்டா வந்திருக்க. நீ திமுக காரன் இல்லடா. நாங்க நின்றுட்டு நீ பேசுற பத்தியா? திமுக காரங்களை பார்த்து நீ பேசுற பத்தியா? திமுக காரன் சும்மா வரலடான்னு சொல்ற பத்தியா? அதை விட அசிங்கம் வேற எதுவும் திமுக காரங்க இருக்க முடியாதுடா. 10 ஆண்டுகள் திமுக காரன் எதிர்கட்சியில் இருந்தபொழுது உழைத்த அந்த திமுக காரன், அவன் அடி வாங்கிய திமுக காரன், அவன் எவனுமே அங்க தொழில்துறை அமைச்சரா உட்கார முடியல பாரு. அங்க தோத்து போயிட்டான்டா திமுக காரன். எனக்கு என்னன்னா, நீ இவனுக்கு மகன், அவனுக்கு மகன்,
இவன் 2வது ஆட்டம் சினிமாக்கு போகாதனால பிறந்தவன், இவன் மாநாட்டுக்கு போனதுனால பிறந்தவன், இப்படிலாம் வந்து நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்கள்லாம் உட்காந்து திமுக காரன் சும்மா வரலடான்னு சொல்லும் பொழுது அதை விட திமுக காரனை எவனும் செருப்பால் அடிக்க முடியாது. இதான் உண்மை. எனக்கு நீங்க திமுகவுக்கு எதிராக பேசுறீங்க, நான் ஏத்து கேள்வி கேட்கிறேன். ஆனாலும் உங்க மேல என்ன கன்சர்ன்னா, நீங்க இதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு உங்க நான் கோபப்பட்டு உடல்நிலையை பாதிச்சுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என் உடல்நிலையை பத்தி கவலையப்படாதீங்க, சரியா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, தமிழ்நாட்டின் உடல்நிலையை பற்றி யோசிங்க. அதை நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். இவர்கள் இப்படித்தான், இவர்கள் விளம்பரத்திலேயே வாழ்க்கையை நடத்துவார்கள். இதையெல்லாம் பெருமையா நினைக்காதீங்க. திரைப்பட இளையராஜாவுக்கு விழா எடுக்கிறேன் அப்படின்ட்டு மொத்த குடும்பமும் முன்னாடி வந்து உட்காந்துது பாருங்க. இளையராஜாவுக்கு விழா எடுக்கிறீங்க, இளையராஜா ஒரு இசை மேதை, அவரை வந்து நீங்கள் விழா எடுக்கிறீங்க, பாராட்டுறீங்க, அது பாராட்டுக்கு உரியவர் தான் அவர். இதுக்கு உங்க குடும்பத்தையே உட்கார வைக்கிறேன். யாரை உட்கார வச்சாங்க? தமிழக அரசாங்கத்தோட யாரை இப்ப உட்கார வச்சாங்க சொல்லுங்க. ஸ்டாலின் வேற யாரு? முதல்வர். சரி, நீ உட்காரு, உங்க முன்னாடி உட்காரட்டும். ஏங்க முதல் இருக்காங்கன்னா உங்களோட வைஃப் இருப்பாங்க, உட்காரட்டும், சரி வேண்டாம்னு சொல்லல. வேற யாரு உட்கார? அதுக்கப்புறம் யாரு பேர் என்ன, இவன் உதவாநிதி உட்காரட்டும், துணை முதல்வர். சரி, அவங்க கொண்டாட்டி உட்காரட்டும். அப்புறம் ஏன் இன்பநிதி உட்கார்ந்தான்? சின்ன பையனை கூட்டத்துல தொலைச்சிடக்கூடாது. எதுக்குங்க சின்ன பையன்? நீயே சின்ன கூட்டத்தை தொலைஞ்ச சின்ன பையன் மாதிரி தான் இருக்க முதலமைச்சரா? நீயே திருவிழா தொலைஞ்சவன் மாதிரி தான் முடிச்சுக்கிட்டு இருக்க. துண்டு சீட் இல்லைன்னா அப்படித்தான். நீயே வைகோ கூட உட்கார வச்சா அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற. என்ன பார்த்துப்பாரு? அவர் என்ன கேரக்டேக்கரா? வைகோவை ஆயாவாக்கிட்டீங்களா? ஐயா வைகோல இருந்து ஆயா வைகோ ஆயிட்டாரா அவரு? எவ்வளவு பெரிய மனுஷன். ஆமாங்க, அதான் நானும் கேட்கிறேன். அந்த கேள்வியை தான் நானும் உங்க முன்னாடி வைக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை ஏங்க ஆயா வாக்கினீங்க? நாங்க எல்லாரும் ஐயா வைகோன்னு சொன்னோம், அவரை ஏன் ஆயா வைகோ வாக்கினீங்க? இவங்க எப்பவுமே இதுதான் செய்வாங்க. இதே என்ன சொல்றது, இந்த சினிமா கூட்டத்தை வைத்து 2006 2011 இவங்க ஆடாத ஆட்டமா? இவங்க எங்க ஆடினாங்க? கலா மாஸ்டர் தான் ஆடினாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்க பெரிய அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த மாநாட மாறுபட கூட்டத்தை கூட்டு வந்து கருணாநிதிக்கு விழா எங்க 2010 பிறந்தநாள் விழா, கருணாநிதிக்கு பிறந்தநாள் விழா அண்ணா அறிவாலயத்துல இவங்க ராசத்தி அம்மா தள்ளிட்டு வராங்க. கருணாநிதியை அந்த வண்டியில வச்சு தள்ளிட்டு வராங்க. சுத்தி மகளிர் அணி, அப்படி எல்லாம் திமுக மகளிர் அணி. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா அப்படின்னு இவர் அப்படியே சீக்கிரம் நீங்க பாடுறதுனால வழியுது. அப்படி ராசத்தி மாவட்டத்தோட சொல்றாங்க. இல்ல நீங்க பாடாதீங்க. திமுகவினர் மட்டும் இல்லாம அதிமுகவினர், தாவேக்கனர், என்டிகனர் எல்லாருமே மனது புண்படுது. பாடாதீங்க ப்ளீஸ். புண்படட்டுங்க. அதுல என்னன்னா, இவர் முகுந்தனா, இவர் கிருஷ்ண பரமாத்மாவா? நீ முகுந்தனா? நீ மூளையில குந்தினவன். இந்த மாதிரி ஆட்டம் போட்டதுனால தான் உன்னை மூளையில குந்த வச்சாங்க. குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போன நீ, சரியா? இதுல இவர் வந்து அப்படியே இவர் கிருஷ்ண பரமாத்மா, இவங்க எல்லாம் கோபியர்கள். யார்? திமுக மகளிர். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பாட்டை நீ பாடாம கோழி இது ராசாத்தி ராசன் வர ராசாத்தி புருஷன் வராண்டிங்க அப்படின்னு பாடிந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் போன்ல லிரிக்ஸாவது பார்த்து பாடுங்க. இசை மேலேயும் உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை, வரிகள் மேலேயும் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அந்த வரி எனக்கு தெரியாது. அப்ப நீங்க பாடிதான் தெரிஞ்சிருக்கோம். இந்த பழைய பாடி பழகிருக்கோமா? புராண குழி கூற வேலை ராசாத்தி புருஷன் வராண்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து ஓகே, அது கருணாநிதி ஏற்ற பாட்டில் ராசாத்தியுடைய கணவன் கருணாநிதி வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டுக்க போகணும்ல. நீ முகுந்தா முகுந்தான்னு பாடினா அப்போ நாங்கள் கேட்போம்ல, நீ கிருஷ்ண பரமாத்மா. அதுதான் நான் மாதேஷ்ட கேட்டேன். மாதேஷ்ட உட்காரும்போது நான் கேட்டேன், என்ன கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் திருடாத இடம் கிடையாது, இந்த பகுத்தறிவு வெண்ணெய் வெட்டி திருடாத இடமே கிடையாது, ரெண்டும் ஒண்ணா அப்படின்னு நான் கேட்டேன். நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மக்கள்லாம் வீட்டில் நிம்மதியா இருக்கட்டும். இதுக்கு மேல யாரோட நிம்மதியும் வந்து உங்க மூலியமா நான் கெடுக்க விரும்பல. என்னுடைய பேட்டியை இதோட முடிச்சுக்கிறேன் நான். நன்றி.